ஏனைய நாடுகளில் மற்றொரு நாட்டின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்ற கருத்தை இன்று பிரதமர் முன்வைத்திருந்தார். 2016 ஆண்டு இந்து சமுத்திர மாநாட்டின் ஆரம்ப உரையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆற்றும் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். நேற்றிரவு நடைபெற்ற இந்த மாநாட்டில் 21 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 250 பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். சிங்கப்பூரின் ஷாங்க்ரிலா ஹோட்டலில் இந்த மாநாடு நடைபெற்றது. ஆசியாவின் பொருளாதார பலம் வேகமாக முன்னோக்கி செல்கின்றது. தற்போது உலகம் தனிப்பட்ட நிதி கட்டமைப்பிலிருந்து நீங்கி பெரும்பான்மை நிதி கட்டமைப்பை நோக்கி செல்கின்றது. புதிய முதலீடுகள் பிரவேசிப்பதன் ஊடாக மேற்குலகின் ஆதிக்கம் குறைவடைகின்றது. புதிய நுகர்வோர் சந்தை மற்றும் ஆசியாவின் நடுத்தர வர்க்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சந்தை கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படும். கிழக்கு மற்றும் மேற்கத்திய சந்தைகளுக்கிடையே காணப்படும் இடைவெளி குறைவடையும். ஆசியாவில் வலுப்பெறும் சந்தைகள் இதற்கு காரணமாகும். சிறந்த சந்தர்ப்பங்களை உருவாக்கும் புவியியல் சாரிடமாக இந்த சமுத்திர வலயம் மாற்றமடையும் என்பதுடன் வலயத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பயனை பெற்றுத் தரக்கூடியதாக அமையும் என நமக்கு கூற முடியும். இந்த சமுத்திர வலயம் மற்றும் ஆசிய வலய நாடுகள் தமது எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக முன்னிலை பெறுவதற்கான சந்தர்ப்பம் தற்போது எழுந்துள்ளது. இந்த சமுத்திர வலய மாநாட்டை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்பது நமது எதிர்பார்ப்பாகும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களினூடாக நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்த வேண்டும். இதனூடாக ஒருங்கிணைவை ஏற்படுத்த வேண்டும். எந்த ஒரு நாட்டிலும் வேறொருவரின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது. இந்த சமுத்திர வலய மாநாட்டினூடாக இந்த சமுத்திரத்தின் செயற்பாடுகளை பொறுப்புகளை நிறைவேற்றும் இயலுமை காணப்படுகின்றது. இந்த சமுத்திர மாநாட்டில் இலங்கை பிரதமருடன் தூதுக்குழு ஒன்று பங்கேற்றது. ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் மாநாட்டில் உரையாற்றினார். இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதிச தேரர் இந்த மாநாட்டில் விசேட விருந்தினராக கலந்து கொண்டார்.